அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் புதிய அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு. வாகன இலக்கு தகடுகளில் அறிமுகமாகும் புதிய முறைமை. மட்டக்களப்பில் கடைகளை உடைத்துக் கொண்ட விபத்திற்குள்ளான பாரவூர்தி. மின் தடை தொடர்பில் அமைச்சரின் புதிய அறிவிப்பு. சமூக ஊடகங்களில் பரவும் தகவல் குறித்து போலீசார் விளக்கம். இலங்கை மக்களின் ஆயுட்காலம் தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி செய்தி. வடமாகாணம் உள்ளிட்ட 21 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. எம்பிக்களுக்கான விசேட வரிச்சலுகை குறித்த விமர்சனங்கள் அரசாங்கத்தின் அறிவிப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நேரத்தை நீடிக்க கோரிய தவேக தலைவர் விஜய். தொடர்பான விரிவான செய்திகள். இந்த வருடம் ஜூலை மாதம் இறுதி வரை தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்யும் அளவுக்கு எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக புதிய எரிசக்தி அமைச்சர் அருணகர்ணா திலக தெரிவித்துள்ளார். நிலக்கரி கொள்வனவில் ஏற்பட்ட மோசடி தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் முன்னாள் எரிசக்தித்துறை அமைச்சர் குமாரஜிக்குடி பதவி விலகிய வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் புதிய எரிசக்தி துறை அமைச்சராக அருண கர்ணா திலக நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நாட்டின் தற்போதைய எரிபொருள் கையிருப்பு மற்றும் நெருக்கடி நிலை குறித்து அவர் ஊடகங்களிடம் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க திட்டமிட்டுள்ள இலங்கை அதற்கான பணத்தை சீனாவின் அதிகாரப்பூர்வ நாணயமான டென்மின்பியில் செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளது. எரிபொருள் மற்றும் மின்சாரத்தின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வதே எனது உடனடி நோக்கமாகும். இந்த வருடம் ஜூலை மாதம் இறுதி வரை தேவையான எரிபொருள் கையிருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகும் கூட தடையற்ற விநியோகத்திற்கான வழிமுறைகளை நாங்கள் வகுப்போம். ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்னும் 2 சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வோம் என குறிப்பிட்டுள்ளார். மோட்டார் வாகனங்களுக்கான இலக்கு தகடுகளில் புதிய முறைமையொன்றை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசு நிதி பற்றிய நாடாளுமன்ற குழுவின் முன்னிலையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் வெளியிட்டுள்ள தகவலின்படி இலக்கு தகடுகளில் தனிப்பயனாக்கப்பட்ட பெயர்களை உள்ளடக்கும் புதிய முறையை அறிமுகப்படுத்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. எனினும் தற்போது நடைமுறையில் உள்ள கணனி அமைப்பு மிகவும் பழமையானது என்பதால் அதில் உள்ள தொழில்நுட்ப குறைபாடுகள் காரணமாக இத்திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்கள் உள்ளது. எனவே தற்போதுள்ள கணனி அமைப்பை நவீனமயப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போதுள்ள கணனி அமைப்பு புதுப்பிக்கப்பட்ட பின் 6 மாத காலத்திற்குள் இந்த விசேட திட்டத்தை ஆரம்பிக்க முடியும். குறிப்பிட்ட இலக்கு தகடுகளை முன்பதிவு செய்வதற்காக 1 லட்சம் ரூபாய் முதல் 1 மில்லியன் ரூபாய் வரை கட்டணம் அறவிடப்படுகிறது. ஏற்கனவே சிலர் 1 மில்லியன் ரூபாய் செலுத்தி இவ்வாறான இலக்கு தகடுகளை பெற்றுள்ளனர். இந்த நிலையில் விசேட இலக்கு தகடுகளை பெற்றுக்கொண்ட வாகனங்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றன என குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு நகருக்குள் பாரவூர்தி ஒன்று கடைகளை உடைத்துக் கொண்டு பயணித்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவம் இன்று அதிகாலை வேளையில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து பொருட்களை ஏற்றிக் கொண்டு வந்த பாரவூர்தி மட்டக்களப்பு திருமலை வீதியின் மட்டக்களப்பு நகருக்குள் வைத்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. சாரதியின் நித்திரை கலக்கமே விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. விபத்தின் போது சாரதி சிறிய காயங்களுக்கு உள்ளாகி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் வேறு எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமைக்கு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் மின்தடையை நடைமுறைப்படுத்தும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமையாகும். செலவு குறைந்த மற்றும் நம்பகமான மின் உற்பத்தி ஆதாரங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் தற்போதைய நிலைமை முகாமைத்துவம் செய்யப்பட்டு வருகிறது என சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை 2025 தொடக்கம் 2026 ஆண்டிற்கான நிலக்கரி கொள்வனவு செயல்முறையில் ஏற்பட்ட குறைபாடுகள் காரணமாக தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாமல் போனால் அதன் சுமையை மக்கள் மீது சுமத்தப் போவதில்லை என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளது. ஜனாதிபதியும் இந்த நிலைப்பாட்டினை உறுதிப்படுத்தியுள்ளார்.
நிலக்கரி விநியோகத்தில் தவறிழைத்த நிறுவனங்களிடமிருந்து அபராதங்களை அளவிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அவ்வாறு அறவிடப்படும் தொகை போதுமானதாக இல்லையெனில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நிதிச்சுமையை திரைசேரியோ அல்லது பொதுமக்களோ ஏற்க தயாராக இல்லை என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போலீஸ் சேவையில் இணைவதற்கான வயது எல்லை தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் குறித்து போலீஸ் திணைக்களம் விளக்கம் வழங்கியுள்ளது. இது தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. 2026 மார்ச் 27 வெளியிடப்பட்ட அரசு வர்த்தமானி அறிவிப்பு எண் 2482 மூலம் போலீஸ் கான்ஸ்டபிள்கள், பெண் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் மற்றும் போலீஸ் சாரதி பணியிடங்களுக்கு மேலும் சிறப்பு அதிரடிப்படைக்கு ஆட்சேர்ப்பு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. விண்ணப்பங்கள் ஆன்லைன் முறையின் மூலம் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் விண்ணப்பிக்க கடைசி திகதி 2026 மே 8 எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு வர்த்தமானி அறிவிப்பின்படி பயிலுனர் போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் பதவிகளுக்கு குறைந்தபட்ச வயது 18 அதிகபட்ச வயது 24 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பயிலுனர் போலீஸ் சாரதி பதவிக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் 18 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லா பதவிகளுக்கும் வயது வரம்பு 28 உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்கள் தவறானவை என்று போலீஸ் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இத்தகைய தவறான தகவல்களை பரப்பியவர்களை அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளும் நடைபெற்று வருகின்றன. மேலும் பொதுமக்கள் இத்தகைய தவறான தகவல்களை பொருட்படுத்தாமல் அதிகாரப்பூர்வ அரசு வர்த்தமானி அறிவிப்புகளை மட்டுமே நம்புமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட தகுதிகளுக்கேற்ப மட்டுமே விண்ணப்பிக்கவும் பின்னர் நடைபெறும் நேர்முக தேர்வுகளில் பங்கேற்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கடந்த 15 ஆண்டுகளில் இலங்கையின் மக்களின் சராசரி ஆயுட்காலம் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு முக்கிய காரணமாக சுகாதார அமைச்சின் தேசிய தடுப்பூசி திட்டத்தின் வெற்றியே என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நோயியல் பிரிவின் தலைமை தொற்றுநோய் நிபுணர் வைத்தியர் பாலித கர்ணாபேம இதனை தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் வழக்கமான தடுப்பூசிகள் மூலம் பல்வேறு நோய்கள் திறம்பட கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 24 முதல் 30 வரை கடைபிடிக்கப்படும் உலக தடுப்பூசி வாரத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். 1978 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தேசிய தடுப்பூசி திட்டத்தின் மூலம் இலங்கை தடுப்பூசி வழங்கலில் உயர்ந்த நிலையை அடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த முயற்சியின் காரணமாக போலியோ மற்றும் ரூபேலா போன்ற நோய்கள் ஒழிக்கப்பட்டுள்ளதுடன் பிற தொற்று நோய்களின் பரவலும் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஒரு தசாப்தத்திற்கு மேலாக இந்த திட்டம் நாட்டின் ஆயுட்காலத்தை உயர்த்துவதிலும் குழந்தைகள் மரண விகிதத்தை குறைப்பதிலும் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக வைத்தியர் பாலித கர்ணாபேம சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் வடமாகாணம் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேல் சப்ரகமுவ, தெற்கு மற்றும் கிழக்கு ஆகிய மாகாணங்களுடன் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் இந்த வெப்பமான நிலை காணப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு வெப்பச்சுட்டன் நாளை மாவட்டங்களின் 21 பகுதிகளில் எச்சரிக்கை மட்டத்துக்கு அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தவிர்த்துக் கொள்ள பொதுமக்கள் போதிய அளவு நீர் அருந்துமாறும் இயன்றவரை நிழலான இடங்களில் தங்கியிருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைவான வருமான வரி செலுத்துவது தொடர்பாக எழுந்துள்ள விமர்சனங்கள் குறித்து மீளாய்வு செய்யவுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வேதனை விவரங்கள் இந்த மாத தொடக்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவினால் பகிரங்கப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த விவகாரம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்டது. தனியார் அல்லது அரசு ஊழியர்களுடன் ஒப்பிடுகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை முன்கூட்டிய தனியார் நபர் வருமான வரி ஏன் குறைவாக காணப்படுகின்றது என்பது தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் வரி மதிப்பீடானது அடிப்படை வேதனை மற்றும் கொடுப்பனவுகளை அடிப்படையாக கொண்டது என்றும் சில கொடுப்பனவுகள் முன்கூட்டிய தனிநபர் வருமான வரிக்கு உட்பட்டிருக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாரும் வரி செலுத்துவதில் இருந்து தப்பிக்க கூடாது.
வரி செலுத்த வேண்டிய அனைத்து நபர்களும் வரி விலைக்குள் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் கொள்கையாகும். வரி வரம்பை விரிவுபடுத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்கும் அரசாங்கம் ஆதரவளிக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருமானத்தில் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ள பகுதிகளேவை என்பது குறித்து ஆராயப்படும் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படுமா என எழுப்பப்பட்ட மேலதிக கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது வருமானத்துக்கு வரி செலுத்த வேண்டும் என்றும் இதில் ஏதேனும் முறைப்பாடுகள் இருப்பின் அவை மீளாய்வு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் இன்றைய தினம் சட்டமன்ற தேர்தல் பெரும் பரபரப்பு மத்தியில் இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு நேரத்தை 2 மணி நேரம் நீட்டிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். சென்னை மற்றும் பிற நகரங்களில் உள்ள தமிழக வாக்காளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கான உரிய பேருந்து அல்லது பொது போக்குவரத்து வசதி இல்லாமல் தவித்து வருகின்றனர். அவர்கள் எல்லோரும் தங்களது வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கான உரிய போக்குவரத்து ஏற்பாட்டை செய்யும் வகையில் மாநில போக்குவரத்து ஆணைய அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும். வாக்காளர்கள் தங்கள் வாக்கினை செலுத்தும் வாக்குச்சாவடி மையத்தின் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இருப்பினும் வாக்குப்பதிவு செயல்முறை மிகவும் தாமதமாக இருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது. அதை சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிகளின் தேர்தல் மேற்பார்வை அதிகாரி பார்வையிட்டு விரைவுபடுத்த வேண்டும். மேலும் வாக்குப்பதிவு நேரத்தை 2 மணி நேரம் நீட்டிக்க வேண்டும். இது பொது போக்குவரத்து பிரச்சினையில் சிக்கிய வாக்காளர்கள் தங்கள் வாக்கினை செலுத்துவதற்கான வாய்ப்பினை வழங்கும். அந்த வகையில் இரவு 8 மணி வரையில் வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் தமிழ்நாட்டின் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.